எஜுகேஷனில் பிரச்சனை, லவ்வில் பிரச்சனை, கெரியரில் பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஷிப்பில் பிரச்சனை, மென்டல் ஹெல்த் பிரச்சனை, இதனால் வர ஃபிசிக்கல் ஹெல்த் பிரச்சனை எத்தனை அடி ஒருத்தருக்கு. இன்னைக்கு இதை நான் சும்மா விட போகிறதில்ல, கேள்வி கேட்க போகிறேன், அதோட ரோஸ்ட்டும் பண்ண போகிறேன். நீ தங்குவியாடா இந்த வீட்டில்? டிராகன் படத்தில் வர மிஷ்கின் மாதிரி நடந்துக்கிறத விட்டுட்டு மாவீரன் படத்தில் வர மிஷ்கின் மாதிரி நடந்துக்கிற. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க 3 சாமியை கும்பிட்டுட்டு ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எவ்ரி தேர்ஸ்டே விரதம் இருந்தால் போதும், எல்லாத்தையும் சாய்பாபா பார்த்து பாருடா. என்னையா பண்ணுங்க? காட் காட்டின் 8K நண்பர்களே, நான் நிறைய விரதம் இருந்திருக்கேன், எதுவுமே எனக்கு நடந்தது கிடையாது. ஏன் நடக்கலைன்னு அப்போ புரியல, இப்போ புரியுது. கரெக்டாக நம்ம விரதம் இருக்க டைமில் தான் இந்த நெய்பர்ஸ்லாம் நம்மளை டரட்டேட் பண்ணுறதுக்குனே பிரியாணி, மீன் குழம்புலாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. மற்ற டைமில் உயிரோடு இருக்காங்களா இல்லையானே தெரியாது. டெஸ்ட் வைக்கிறாராமா, கிடைச்சாலும் சாப்பிடாம இருக்காளா அப்படின்னு. உங்களுக்கு விரதம் இருக்கிறதுல நம்பிக்கை இருக்குன்னா இருங்க, அது உங்களோட சாய்ஸ். இது முழுக்க ஒரு ஃபன் வீடியோ, யாரும் அஃபெண்ட் ஆயிடாதீங்க. ஆனால் பிளைண்டாக எதையும் நம்பாதீங்க, எந்த ரிலீஜியனோட ரிச்சுவல்ஸாக இருந்தாலும் சரி. நான் வேணும்னா இன்னொரு கேரிங் அண்ட் லாயலான பொண்ணு உன் லைஃப்பில் கொண்டு வரட்டுமா? எப்பா வேணாண்டா சாமி. ஒருத்தன் இன்னொரு லவ், கேர், லாயல் ரிலேஷன்ஷிப்பே வேண்டான்னு சொல்கிறான்னா அவன் இதுக்கு முன்னாடி வாங்கின அடி எத்தனை டன் வெயிட்டில் இருந்திருக்கும்னு யோசித்து பார்க்கும்போது மனது பதபதைக்குது நண்பர்களே. நீ தங்குவியாடா இந்த வீட்டில்? காட் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கஷ்டத்தை கொடுப்பாராம், அதுக்கப்புறம் தான் சந்தோஷத்தை கொடுப்பேன்னு சொல்லுவாராம். நம்ம அதை நம்பணுமா? எது கஷ்டப்படணும் ஃபஸ்ட்டு? என்ன கான்செப்ட் இது? கஷ்டப்பட்டாதான் சந்தோஷம் கிடைக்கும்னு. யார் கஷ்டப்பட்டாலும் எனக்கு பிடிக்காது. ஊருக்குள்ளே அடுத்தவனை ஏமாற்றி சம்பாதிக்கிறவன், அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறவன்லாம் நல்லா தான் இருக்கான். நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறவனை கஷ்டப்படுத்தி ஸ்ட்ரெஸ் ஆக்கி அலக்கழிச்சிட்டு இப்போ ஆறுதல் சொல்ல கையேந்து நிற்கிறீங்க. இந்த ஆறுதல் குவாட்டெல்லாம் வச்சு இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ லைக் ஷேர் வாங்குறாங்கன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அவசரப்பட்டு தள்ளி விடாதே, உன் வீடு தேடி வந்துள்ளேன், இதனை உடனே பகிரு, கோடி நன்மை வந்து சேரும், உன் கவலைகள் தீர ஓம் சரவணபவ என பதிவிட்டு செல். கமெண்ட் போட சொல்கிறாங்க. 2025 நீங்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு வெற்றி மேல் வெற்றியடைய போகிறீர்கள், நம்பினால் பகிரவும். யாரிடம் கேட்பது என அழும் உன் குரல் எனக்கு கேட்டது, விரைவில் எல்லாம் மாறும், கவலை வேண்டாம், உடனே இதை பகிரு. செவ்வாய்க்கிழமை என்று முருகனின் வாக்கு, பார்த்தவுடன் என்னை வணங்கி மனதார வேண்டி பிறருக்கும் உடனே பகிரு. உலகில் ஒருவருக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உனக்கு இன்று கிடைத்துள்ளது, உடனே ஷேர் செய்துவிட்டு ஓம் முருகா என்று பதிவிடு. கமெண்ட்டு ஷேர் ரெண்டும். எவ்ரி டைம் யூ ஷேர் திஸ் ரீல் ப்ளஸ் 10 marks added in your max board exam. அட பாவிகளா, டோன்ட் இக்னோர். சின்ன பிள்ளைகளை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. 568K ஷேரு. சீசனுக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட்டிவிட்டியை மாற்றுறாங்க பாருங்கள். இந்த வெறி இல்லாதனால தான் நான் இன்னும் உட்காந்து டீ ஆற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒன்று யோசிச்சிருக்கேன், இந்த கோடை காலத்துலேயும் உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசணுமா? ஜஸ்ட் இனிவே வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். எப்படி, நல்லாயிருக்கா? என் வீடியோவை ஷேர் பண்ணுறனாலலாம் உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசாது, ஏசி போட்டால் தான் வீசும். இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். இல்லை நீ என்னடா பாசிங் க்ளவுட்ஸுக்கெல்லாம் இவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டு வச்சுருக்க? உன்னையாவே என் பாசிங் க்ளவுட்ஸாக அனுப்ப சொன்னது? எஃபோர்ட் போடுறவன் பாசிங் க்ளவுட்ஸ்ன்னு தெரிஞ்சு எஃபோர்ட் போட்டுக்கிட்டு இருப்பானா? நீ செம்ம வேஸ்ட் நினைச்சேன், ஆனா நீ விஜயசாந்தி மாதிரி கலக்கிட்ட. என் கோவம் மேலும் மேலும் அதிகமாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. வாழ்க்கை அழைச்சது மட்டும் இல்லாமல் நக்கல் வேற. இந்த கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? மென்ஸ் லைஃப் 15 வயசில் ஃபோனுக்கு ஆசைப்பட்டேன், 20 வயசில் பைக் ஆசைப்பட்டேன், 24 வயசு நல்ல வேலை, 27 வயசு கல்யாணம், 32 வயசு சொந்த வீடு. நான் ஆசைப்பட்ட எதுவும் கிடைக்கவே இல்லை. அதெல்லாம் கிடைக்கும் போது அந்த ஆசையும் இல்லை. போயிட்டானே, ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பார்க்குறாங்களே. நம்மளை கஷ்டப்பட்டு படைக்க வேண்டியது, அதுக்கப்புறம் நம்ம ஆசைப்பட்டு கேட்குற எதையுமே நமக்கு கொடுக்கறது கிடையாது. என்னடா இவ சிட்டிக்கு போய் சப்போர்ட் பண்ணுறாளே அப்படின்னு என்ன நீங்கள் கேவலமாக நினைக்கிறது எனக்கு தெரியுது. இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி வர்றா. எல்லாம் ஓகே, ஆனால் எல்லாம் பசங்க கஷ்டத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கீங்க. பொண்ணுங்களுக்கெல்லாம் கஷ்டமே இல்லையா? மிடில் கிளாஸ் பொண்ணுங்களுக்கும் இப்போ இந்த கஷ்டம்லாம் இருக்குது. இது மென்ஸ் லைஃப் கிடையாது, மிடில் கிளாஸ் லைஃப். பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸையும் கன்சிடர் பண்ணுங்கள். ஹாப்பி விமென்ஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி விமென்ஸ் டே இல்லையே? ஆமாம், இன்றைக்கி விமென்ஸ் டே இல்லை, அதுக்காக அவங்கள மறந்துட முடியுமா? ஹாப்பி விமென்ஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அமைதியாக இருப்போம், பீஸ்ஃபுல்லாக இருப்போம், நம்ம பாட்டுக்கு நம்ம இருப்போம். இந்த ஜிஓடி கார்டு நமக்கு எதுவுமே தரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்போ எதையாவது ஒன்றை நம்ம கண்ணில் காட்டி ஆசைப்படு அப்படின்னு நம்மளை ஆசைப்பட வச்சு, அதுக்கப்புறம் அது உனக்கானது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம மென்டல் ஹெல்த்தை அனாய்ட் பண்ண வேண்டியது. என்ன கடவுள், இந்த மாதிரி சாமியெல்லாம் இருக்கனால தான் நம்ம டிப்ரெஷனோட ஊருக்குள்ளே தெரிய முடியுது.
அதுக்காக ஆசைப்படாமல் இருக்க முடியுமா? ஒரு ரொபாட், இவனுக்கே காதல், கோபம், காஜி எல்லாம் வருது. மனுஷனா படைச்சிட்டு எப்படி ஆசைப்படாமல் பாருங்க. ரோஸ்ட் பண்ண வந்தனா ராண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் யார் காரணம்? பெரிய ஆசையெல்லாம் இல்லை. ஒரு 12 LPL வேலை, மிருனால் மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், OMRல ஒரு குட்டி அப்பார்ட்மெண்ட் போதும். இதுக்கு பேர் ஆசையா? இது எல்லாம் இப்போ ஒரு மனுஷனோட பேசிக் நீட். ஆனால் ஒருத்தன் லாயல் அண்ட் கேரிங் கேர்ள் ஃப்ரெண்டே வேண்டான்றான். மிருனால் மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட். பிரம்மன் டு மை லைஃப். இவன் ஒரு ஆளு பூ, இவனுக்கு ஒரு வாழ்க்கை பூ. இஷ்டத்துக்கு எழுதுவோம், எவன் கேட்பான்? உன் இஷ்டப்பூக்கு எழுது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதினாலும் நானே என்னை கொடுமைப்படுத்துகிற அளவுக்கு உன்னால் என்னை கொடுமைப்படுத்தவே முடியாது. எனக்கெல்லாம் ஆங்ஸைட்டி இருக்குது. நார்மலாகவே எல்லா விஷயத்தையும் நான் ஃபைனல் டெஸ்டினேஷனில் வர மாதிரி தான் யோசிப்பேன். உன்னால் என்ன மாதிரி யோசிக்க முடியுமா? போய் என்னத்தையாவது எழுது. ஆனால் ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தா எந்த தப்புமே பண்ணாமல் நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம்? போன ஜென்மத்துல நீங்க நிறைய பாவங்களை செஞ்சிருக்கீங்க. அதுக்காக இந்த ஜென்மத்துல இந்த தண்டனை அனுபவிக்கிறீங்க. போன ஜென்மத்தில் நான் என்னவா இருந்தேன், எப்படி இருந்தேன், என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு ஒரு மயிரும் தெரியாது எனக்கு. ஆனால் தண்டனையை மட்டும் இந்த ஜென்மத்தில் நான் அனுபவிக்கணும். முன்னாடிலாம் சொல்லிட்டு அடிப்பானுங்க, அது ஒரு ஆறுதலாக இருந்தது. இப்போல்லாம் என்னன்னு சொல்லாமல் அடிக்கிறானுங்க. இந்த மாதிரி இருக்குது. போன ஜென்மத்தில் பண்ண தப்புக்கு இந்த ஜென்மத்தில் தண்டனை அனுபவிக்கிறதுன்றது. கர்மான்றது உண்மைதான். ஆனால் தப்பு பண்ணால் பனிஷ்மெண்ட் அடுத்த ஜென்மம் வரைக்கெல்லாம் வெயிட் பண்ணாது. எந்த தப்பும் பண்ணாமல் கஷ்டப்படுறியா? கவலைப்படாதீங்க, மாறும். அதெல்லாம் இருக்கட்டும், நாங்கள் ஏன் எந்த தப்பும் பண்ணாமல் கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டு கிளம்பிப்பேன். ரியாலிட்டி ஆஃப் த வேர்ல்டு. God created world. God added humans, love, humanity. Humans added caste. Humans added religion. Caste removed love. Religion removed humanity. God left. மனிதன் ஒரு அன்பான சமுதாயத்தை உருவாக்குவான், எல்லாரும் ஒத்துமையாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி அவர் படைச்சாரு. ஆனால் நம்ம ஒன்று பண்ணோம். இப்போ அந்தால் நீ ஒன்று நினடி, நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு நம்மளை பழி வாங்கிட்டு இருக்காரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் இந்த மாதிரி எந்த டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் அன்பான சமுதாயத்தில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்திருக்கான். அப்போ எவனோ ஒருத்தன் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். டைம் ட்ராவல் பண்ணி அவனை மட்டும் போய் பண்ணி விட்டு வந்துட்டோம்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். +, இப்போ ஒழிச்சு வச்சிட்டா கல்யாணம் நின்றோன்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கேன் நான். அன்பு தான் கடவுள், எல்லா கடவுளையும் ரெஸ்பெக்ட் பண்ணு. இல்லையா ஏத்திஸ்டாரு, தப்பே கிடையாது. பேசாமல் நான் ஏத்திஸ்டா மாறிடவா? கடவுள் இருக்காரா இல்லையா? கடவுள்னா யாரு? நம்ம வாழ்க்கையை அனாய் பண்ணுறவர். அப்போ கடவுள் இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தூரம் பேசி பழகி ரோஸ்டெல்லாம் பண்ணி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். நம்ம ஒரு வேண்டுதல் போடாமல் போனால் எப்படி? கடவுளே, எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். ஒரு நிமிஷம் இருங்க. சாமி நினச்சாலும் பூசாரி தடுத்தா நமக்கு கிடைக்காது. பூசாரிட்ட ஒரு தடவை வேண்டிடுவோம். பூசாரி எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும்.